அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவு. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவியியல்ல 10வது புக்கில் ஃபர்ஸ்ட் பாடம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பார்ட் 2. என்னோட சேனல் நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னோட டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 41வது கொஸ்டின், இமயமலையின் முக்கியத்துவத்தில் சரியானவை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்குகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. ரெண்டாவது, வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது. தேர்ட் பாயிண்ட், இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. ஸோ இதுவும் கரெக்டானது. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வனப்பொருட்கள் சார்ந்த தொழில்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. ஸோ 4வது பாயிண்ட் கரெக்டு. 5வது, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியானது. ஆன்சர் ஏ. 42வது கொஸ்டின், சட்லஜ் மற்றும் காலி ஆற்றுகளிடையே அமைந்துள்ள இமயமலைகள். ஆன்சர் குமாயூன் இமயமலைகள். 43வது கொஸ்டின், பாங்கர் சமவெளி குறித்த கூற்றுகளின் தவறானது தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றமாகும். ஸோ இது கரெக்டானது. ரெண்டாவது, பாங்கர் சமவெளியில் உள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. இதுவும் கரெக்டானது. மூணாவது, இவை வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நிலை பகுதியில் அமைந்துள்ளன. இதுவும் கரெக்டு. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இம்மண் வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லை. ஸோ இது வந்து தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேளாண்மைக்கு உகந்ததாக மண் இது. 44வது கொஸ்டின், ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். ஆன்சர் காதர் சமவெளி. 45வது கொஸ்டின், கூற்று 1, டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள் பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டானது. ரெண்டாவது, வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது கேட்டது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரியானது. 46வது கொஸ்டின், சாம்பார் ஏரி இல்லைனா வந்து புஷ்கர் ஏரி டேஷ் சமவெளியில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஏ, ராஜஸ்தான் சமவெளி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. 47வது கொஸ்டின், கங்கை சமவெளி டேஷ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஆன்சர் 3.75 லேக். 48வது கொஸ்டின், கங்கை சமவெளி டேஷ் நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. ஆன்சர் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு. 49வது கொஸ்டின், பிரம்மபுத்திரா சமவெளியில் பெரும்பகுதி டேஷில் அமைந்துள்ளது. ஆன்சர் அஸ்ஸாம். 50வது கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரமானது ஆனைமுடி சிகரத்தின் உயரம். ஆன்சர் 2695 மீட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. 51வது கொஸ்டின், கூற்று 1, தீபகற்ப பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தீபகற்ப பீடபூமியில் ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அகலமாக மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளது. ஆன்சர் சி, ரெண்டுமே சரியானது. 52வது கொஸ்டின், டேஷ் 6 தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. ஆன்சர் நர்மதை. 53வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரமானது குருசிகார் உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். 54வது கொஸ்டின், மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஷ் எனப்படுகிறது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாலவ பீடபூமி. 55வது கொஸ்டின், சோட்டா நாக்பூர் பீடபூமி மத்திய உயர் நிலங்களின் டேஷ் பகுதியில் அமைந்துள்ளது. ஆன்சர் வடகிழக்கு. 56வது கொஸ்டின், தக்கான பீடபூமி தோராயமாக டேஷ் வடிவம் கொண்டது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம் வடிவம் இது கொண்டது. 57வது கொஸ்டின், கிழக்கு தொடர்ச்சி மலை டேஷ் எனும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பூர்வாத்ரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. 58வது கொஸ்டின், தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் டேஷ் பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. ஆன்சர் 3ல் 2 பங்கு. 59வது கொஸ்டின், இந்திய கடற்கரை சமவெளிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி, இன்னொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி. 60வது கொஸ்டின், வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபர் தீவு டேஷ் தீவுகளை கொண்டுள்ளது. ஆன்சர் 572. 61வது கொஸ்டின், அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் டேஷ் தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் 27. அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் பரப்பளவு. ஆன்சர் 8249 சதுர கிலோமீட்டர். 63வது கொஸ்டின், அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபர் தீவு கூட்டங்களிலிருந்து டேஷ் கால்வாய் பிரிக்கிறது.
ஆன்சர் 10 டிகிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 64 கொஸ்டின். நிக்கோபாரின் தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானது. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவாகும். ரெண்டுமே சரியாது. ஆன்சர் சி. 65 கொஸ்டின். லட்சத்தீவு கூட்டங்களை டேஷ் கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. ஆன்சர் 8 டிகிரி. 66 கொஸ்டின். லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினித் தீவு கூட்டங்கள் டேஷ் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் 1973. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுவும் 67 கொஸ்டின். முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வடிகால் கொப்பரை. 68 கொஸ்டின். சிந்து நதி டேஷ் நீளத்துடன் உலகின் உள்ள நீளமான நதிகளின் ஒன்றாக திகழ்கிறது. ஆன்சர் 2850 கிலோமீட்டர். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இது 709 கிலோமீட்டர் வந்து பாயுது. 69 கொஸ்டின். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் சினாப். 70 கொஸ்டின். கங்கை நதியின் நீளம் டேஷ் கிலோமீட்டர் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இதுவும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 71 கொஸ்டின். வங்கதேசத்தில் கங்கை டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பத்மா. 72 கொஸ்டின். திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுடங் என்ற பனியாற்றில் உற்பத்தியாகும் ஆறு. ஆன்சர் பிரம்மபுத்திரா. 23 கொஸ்டின். பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சாங்போ. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இதுவும். 24 கொஸ்டின். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் டேஷ் கிலோமீட்டர் ஆகும். ஆன்சர் 2900 கிலோமீட்டர். 75 கொஸ்டின். பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்து போது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் மேக்னா. 76 கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறானது கோதாவரியின் நீளம். ஆன்சர் 1465 கிலோமீட்டர். 77 கொஸ்டின். நன்னீர் ஏரியான கொல்லேரு ஏரி டேஷ் ஆற்றில் அமைந்துள்ளது. ஆன்சர் கோதாவரி. 78 கொஸ்டின். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாரும் ஆறு. ஆன்சர் கிருஷ்ணா. 79 கொஸ்டின். தபதி ஆறு டேஷ் கிலோமீட்டர் நீளமுடையது. ஆன்சர் 724. 80 கொஸ்டின். கூற்று ஒன்று பாருங்கள். தீபகற்ப இந்திய ஆறுகளின் நர்மதை, தபதி மற்றும் மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கில் இருந்து மேற்கை நோக்கி பாய்கின்றன. ஸோ இது கரெக்டானது. 2வது வாகி, கோமை, அருணாவதி, அனூர், நீசு, புரோ, பஞ்சாரோ மற்றும் போகி ஆகியன தபதி ஆற்றின் துணை ஆறுகளாகும். ஆன்சர் ரெண்டுமே சரியானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.